நிறைய வார்த்தைகளை உருவாக்குறீங்களா? ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏதாவது நம்ம சொல்லிடுவோம் நகைச்சுவைக்காக, அது அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான். எம்கேஆர் பயலுகடா, கொடூரமா எம்கேஆர் பயலுக. அப்போ ஒண்ணும் இப்போ ஒண்ணும். கப்ளிங் ஹவுஸ்னா என்ன, கிண்ணானா என்ன, அது அதெல்லாம் இல்ல இல்ல, அது டவுல் மீனிங் அப்படி சொல்றோம். அது இல்லாம அது சொன்னதுதான் அதெல்லாம். சமீபத்துல வெளியாச்சுல தாய்க்கிளை, தாய்க்கிளைவில ராதிகா மேடம் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, தூமிய குடிக்கலாம். அது பாருங்க, அது பெரிய கெட்ட வார்த்தை. கிராமத்தார்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து கொட்டாய்க்குள்ள வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அந்த பாருங்க, தம்பிகள்லாம் உள்ள வருவாங்க. என்னுடைய தம்பிகள் எங்க அண்ணன் வரும்போது நான் தடுக்க முடியாது. ஒரு சிலர் மது அருந்திட்டு வரும்போது அவங்களுடைய வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். மது அருந்துறவங்க கூட எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பயங்கரமா ரெடி ஆயிட்டீங்க. ஆமா, எல்லாருக்குமே இந்த மேக்கப் திங்ஸ் அப்படின்னு காஸ்டியூம், நம்ம ஆல்ரெடி வீட்டுக்குலாம் வந்து பார்க்கும்பொழுது நம்ம காஸ்டியூம்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் வசதிகள் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? இல்ல, அவங்கவுங்க சீனுக்கு அவங்கவுங்க தயாராயிருவாங்க. அவங்கவுங்க தனித்தனி காஸ்டியூம் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். சமீபத்துல விமல் அண்ணனோட பார்த்திருந்தேன். ஆமா, அப்புறம் அந்த அரசன் படப்பிடிப்புலயும் உங்களை அந்த வீடியோ பார்த்திருந்தோம். ஆமா, அரசன் படப்பிடிப்புக்கு நான் போனதுக்கு காரணம் வந்து கேமராமேன் வேல்ராஜ் அவங்க கூப்பிட்டாங்க, போனோம். அதுக்கப்புறம் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க அரசன்ல விமல் அண்ணன் வந்து, அந்த அண்ணன் வந்து பண்ணாங்கொம்புனா தீவிர ஒரு நாடக ரசிகன். யாரு? விமல் அண்ணன். நாடகம்னா தீவிரமா பார்ப்பாங்க எங்க அண்ணன் விமல் அண்ணன். அதே மாதிரி பாலாசரவனே, சிங்கம்புலி அண்ணன், கருணாஸ் அண்ணன், நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்ப சினிமாவெல்லாம் உள்ளவங்க எல்லாம் இங்க இருந்து போனவங்க தானே. இந்த தென் மாவட்டத்துல உள்ள சினிமா நடிகர்களுக்கு வந்து நாடக கலை மேல ஒரு பற்று உண்டு. பாப்பாங்க, ரசிப்பாங்க. திரையிலையும் உங்களை பார்த்து அவ்வளவு வரவேற்பு இருந்தது. ஆமா, மீண்டும் நாங்க எப்படி என்னென்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன ப்ராஜெக்ட்? 2026 வந்து மறுபடியும் சினிமால வருவேன். ஆமா, சினிமாவில் நடிச்சாலும் இந்த நாடக கலையை விட்டு போக மாட்டேன். நிறைய வார்த்தைகளை உருவாக்குறீங்களா? ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆமா, இந்த தம்பி எல்லாம் அதான் ஏதாவது நம்ம சொல்லிடுவோம் நகைச்சுவைக்காக, அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான். இப்போ இவங்க காலத்துக்கு என்னை மறக்க மாட்டாங்க இந்த வாண்டுகள்லாம். எம்கேஆர்னு சொல்லி அப்படியே இப்பயுமே அவங்க எல்லாமே சொல்றது எம்கேஆர் பயலுகடா, கொடூரமா எம்கேஆர் பயலுக. அப்போ ஒண்ணும் இப்போ ஒண்ணும். கப்ளிங் ஹவுஸ்னா என்ன, இந்த கிண்ணானா என்ன, அது அதெல்லாம் இல்ல இல்ல, அது டவுல் மீனிங் அப்படி சொல்றோம். அது இல்லாம அது சொன்னதுதான் அதெல்லாம். டைமிங்ல உருவானது. அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்றீங்க? ஏன்னா பெரியவங்கல இருந்து குழந்தைகள் இருந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க. சோ நீங்க நாகரிகம் கருதி சில விஷயங்களை நீங்களே சென்சார் இது. ஆமா, சென்சார் நம்ம அதை மறைக்கிறது, ஆபாசமான வார்த்தைகளை மறைச்சு பேசுறதே என்னுடைய இது. அதான், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது நீங்க போய் சேர்ந்துருது, பாமர மக்கள்கிட்ட சேர்ந்துருது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சமீபத்துல வெளியாச்சுல தாய்க்கிளைவில ராதிகா மேடம் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, தூமிய குடிக்கலாம். அது பாருங்க, அது பெரிய கெட்ட வார்த்தை. அப்ப சினிமால அங்க போகும்போதே அது சென்சார் ஆகல. நம்ம பாமர மக்களுக்கு அந்த மாதிரி சொல்லாம வேற மாதிரி சொல்றோம், அவ்வளவுதான். இது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடைக்கல. தமிழ்ல அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளா உருவாக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு வார்த்தையும் அசிங்க வார்த்தைன்றது. இரவு முழுதும் நீங்க ஓடுறீங்களே, அந்த ஓட்டம் எப்படி, அந்த ஓட்டத்துக்கு காரணம் என்ன, அந்த ஒரு எனர்ஜி பூஸ்ட்? ஆமா, ரொம்ப கஷ்டம். 21 வருஷம் நாடக உலகத்துல. இரவு ஆனா நாடக மேடை, பகலானா நம்ம அன்பாலயம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது பெரிய ஒரு தேடலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அன்பாலயத்தில் உள்ள மக்கள் இவங்கெல்லாம் பார்க்கணும்னா நாடக இந்த வருமானமே போதுமானது இல்லை. சினிமாவில் போய் நிறைய வருவாய் வந்துச்சுன்னா நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். என்னுடைய லட்சியமே அதான். இங்க இருக்கக்கூடிய பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கணும்டா அப்படின்னு. தம்பிங்களோட அன்பை கண்டிப்பா மறுக்க முடியாது. ஆனா அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் தான், அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையா, இல்ல அடுத்த கட்டத்துல இருந்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு உடனடியான விஷயம் இல்ல? பெரும்பாலும் வந்து கிராமத்தார்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து கொட்டாய்க்குள்ள வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அந்த பாருங்க, தம்பிகள்லாம் உள்ள வருவாங்க. என்னுடைய தம்பிகள் எங்க அண்ணன் வரும்போது நான் தடுக்க முடியாது. இங்க அப்படி ஒவ்வொருத்தவங்க வந்து செல்ஃபி எடுக்கிறோம், உங்களை பார்க்கண்டு வரும்போது என்னுடைய அந்த மைண்ட் செட் மாறும். நான் அங்கே என்ன செய்ய போறேன் அப்படின்னு யோசிப்பேன். தம்பிகள் வரும்போது அவங்களோட மாறும்போது அது மறந்துடும். ரொம்ப கஷ்டம்தான் அது. நான் அன்புக்கு கட்டுப்படுறேன். அந்த அன்பே சில நேரம் ஆபத்தா மாறிடும். ஒரு சிலர் மது அருந்திட்டு வரும்போது அவங்களுடைய வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். மது அருந்துறவங்க கூட எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நிறைய உள்ள கஷ்டப்படுறேன். அதையும் நகைச்சுவை ஒண்ணு பண்ணுவீங்க. ஆமா, அது நல்லா இருக்குண்ணே. தம்பி என்ன அடிச்சான்னு அப்படின்னு ஒண்ணு. ஆமா ஆமா,
மேடைக்கு வெளியே போங்க, என் தம்பிகள் பூரா எதனாச்சும் ஒரு வசனத்தை சொல்லி என்னை திசை திருப்ப பார்ப்பாங்க, என் தம்பிகள் தான். அப்ப அதையும் பேலன்ஸ் பண்ணி நடிக்கணும், ரொம்ப கஷ்டம். புதுசா ஆட்களை உருவாக்குறதுல கண்டிப்பா நீங்க வளர வராது, எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த ஒரு பேருன்னு ஒண்ணு இருந்தது இல்லைன்னா, இவர் வந்து யாரையுமே வளர விட மாட்டாங்க, எம்ஜிஆர் நம்ம சுத்தி இருந்த நெகட்டிவ் எல்லாம் உடைச்சு எங்க போனாலும். இப்ப பெண்கள் அவ்வளவு தூரம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க எப்ப அண்ணன் வருவாரு அப்படின்ட்டு. அந்த பேரை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதை நீங்க பெரும் பொருட்டை எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஆர்வத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒவ்வொரு கலைஞனும் வளர்ந்து வரணும். திறமை என்பது எல்லாத்தையும் இருக்கும். இப்போ நான் மட்டும் ஒரு ஆள் வந்தா ஜெயிக்க முடியாது, ஒரு 10 கலைஞர் வேணும். அப்ப அவங்களும் பெரிய லெவல்ல வரணும். இது என்னன்னா, மக்கள் மத்தியில போய் ஒரு கலைஞன் போய் சேர்றது பெரிய விஷயம். ஆனா மக்கள் மத்தியில ஒரு கலைஞன் போய் சேர்ந்துட்டா அவனை அழிக்க நினைச்சாலும் யாரும் அழிக்க முடியாது, இதுதான் பெரிய விஷயம். இல்ல ஆனந்தா இருக்கட்டும், ஆனந்தல உரிமையா நீங்க சொல்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இவங்ககிட்ட அந்த இது இருக்காங்க. ஏன்னா ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம்னால எவ்வளவு பெரிய இஷ்யூ நீங்க சந்திச்சீங்கன்னு தெரியும். அதுல இப்ப இருக்கக்கூடிய டீம்ல எப்படி இருக்கு? இல்ல டீமும் கிடையாது, ஒட்டுமொத்த கலையிலுமே இருக்கக்கூடிய போராமத்தன்மை இருக்கும். இப்ப எம்கேஆர்னு சொன்னாலே ஒரு தனி ஒரு மக்கள், ஒரு தனி ஒரு இடம் அப்படின்ற போது எல்லாத்துக்கும் சின்ன சின்ன போராமையில இருக்கு, வெளிப்படுத்த மாட்டாங்க. எல்லாரும் என்னை பத்தி பேசுவாங்க, நானும் யாரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அவ்வளவு இன்னமும் வளர்ச்சி அப்படின்ற விஷயத்துல தடுக்கவும் அதை பொறாமப்படவும் ஆட்கள் இருக்கு. பொறாம இல்லாம இந்த உலகத்துல யாருமே இல்ல, எனக்கெல்லாம் நிறைய இருக்கும் பொறாம. எல்லாம் இருக்கும். எப்படி ஃபேஸ் பண்றீங்க? ஃபேஸ் பண்ணல, அது கேப்டன் விஜயகாந்த் ஐயா சொன்னது மாதிரி அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முன்னேற முடியாது. எனக்கெல்லாம் விமர்சனங்கள் வரும், தவறான கமாண்ட்லாம் வரும். இந்த தவறான கமாண்ட் பண்றவங்க அத்தனை பேருமே நல்லவங்க தான், அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்கு, எனக்கு அவங்களை திட்டுற அளவுக்கு நேரம் இல்லை. அவங்க திட்டுறவங்க கூட நல்லவங்க தான், அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு மேடையில நீங்க பாடும் பொழுது கீழே ஒருத்தருக்கு சாமி வந்துருந்தது, அருள் வந்தது. அது உணர்ச்சி பூர்வமான நிறைய விஷயங்கள் தான். முதல்ல எத்தனை மனப்பாடம் பண்ணுவீங்க? நான் நாளுக்கு நாள் மனப்பாடம் எல்லாம் கிடையாது, ஷார்ட் மைண்ட், அவ்வளவுதான். ஸ்பாட்ல என்ன வருது அதை அடிப்பேன். ரெண்டாவது சாமி வர்றது காரணம் எல்லாரும் சொல்றாங்க, நான் வந்து பரம்பரை கோடாங்கி. நான் நம்ம கோடாங்கி மேடையில உள்ள கூப்பிடும் போது கள்ளிச்சேரி காளிமுனியா 18ஆம் மணியெல்லாம் கூப்பிடுவேன். அப்ப தத்துரூபமா அழைக்கிறது அந்த சாமி ஆட்டம்லாம், சும்மா வந்துடாது சாமியெல்லாம், விளையாட்டு வாக்கில் அழைக்கிறது இல்லை. நான் உள்ளத்துல இருந்து சாமியை வேண்டி என் தெய்வத்தை கூப்பிடுவேன். அந்த கிராமத்துல உள்ள தெய்வங்கள் அப்படி தூக்கி நிப்பாட்டி சாமி ஆடும், அவ்வளவுதான். சாமி இருக்கு, தினமும் சிரிக்க வைக்கிறீங்க, ரசிக்க வைக்கிறீங்க. எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் வெளியே சொல்றதில்லை. சமீபத்துல அந்த மாதிரி சூழல் இருந்திருக்கான என்னன்னு சொல்ல வேணா, இருந்திருக்கு தம்பி. நான் அத்தனையும் மறந்து அந்த மேடையை நான் அவ்வளவு சிரிக்க வச்சேன், அந்த வலி கூட எனக்கு மறந்துடும் அப்படின்ற அனுபவம் இல்ல. யாரும் நமக்கு எது செஞ்சாலும் அதை கொஞ்ச நாள் அந்த வலிகள் தாங்க முடியாது. ரெண்டாவது அதெல்லாம் சரி நல்லா இருக்கட்டும், இந்த உலகத்துல யாரும் அதிக நாள் வாழ போறது கிடையாது, வாழ்றது கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்து போயிரு. கடந்து வந்துட்டேன் எல்லா கஷ்டங்களும். அந்த மாதிரி சமீபத்துல இருக்கு, நிறைய இருந்தது. அதெல்லாம் நான் பொருட்படுத்தல, பெருசுபடுத்தல, போயிட்டே நம்பிக்கை வழிகள் உள்ள இருக்கும். நம்பிக்கை துரோகமும் நீங்க பாத்துட்டீங்க. ஆமா, நிறைய வழிகள் இல்ல. அதெல்லாம் இப்ப எப்படி நல்லா சரி பண்ணிட்டீங்க? அலுவலகம்ல இருந்து எல்லாமே சரி பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எம்கேஆர் இப்ப நல்லா இருக்கேன். அப்படியா? அவ்வளவுதான், நாளைக்கு கடந்து போயிட்டேன். உங்களை மகிழ்ச்சியா பாக்கணும், நீங்களும் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சிருக்கீங்க. அங்கீகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் தொடர்ந்து எல்லா கலைஞர்கிட்டையும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் தான். உங்ககிட்டயும் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். நாடகத்தை எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் புதுப்பிச்சிருக்கீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. நான் அங்கீகாரம் இன்னும் என்ன எதிர்பார்க்க இன்னும் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒட்டுமொத்த நாடக கலைஞர்களுக்கும் பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டுமே இங்கே நாடகத்துல கூட்டம் சேருது. எல்லா நாடக நடிகரும் எல்லா கலைஞர்களையும் மக்கள் வந்து பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். எம்கேஆர் வர்றாரு, ஒரு சில கலைஞர் வர்றாங்கன்னா இங்க கூட்டம் கூடுது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நாடக நடிகர்களுக்கும் கூட்டம் சேர்ந்து இந்த கலையை வளர்க்கணும், அவ்வளவு. அரசு சார்பா ஒரு விருதோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் பண்ணக்கூடிய வகையில ஏதாவது நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? இல்ல இருக்கா? கோரிக்கையா எனக்கு வேணாம். என்னையோட மூத்த கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க, இந்த கலையில சாதிச்சவங்க பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தா போதும். அவங்க வாங்கினா எனக்கு பெருமை. எனக்கு வேண்டாம், எனக்கு விருதுகளை வேண்டாம், விருதுகளை வேண்டாம். என்னைய பொறுத்தளவு 10 ஏழைகளை வாழ வச்சோம்னு இருக்கும், அவ்வளவு. விருதுகள் எனக்கு நீங்க பார்த்து வளர்ந்த விருதுகளோட மக்கள் கொடுக்குற இந்த அன்பு தான் எனக்கு உரிய விருது. அப்படி இருந்து நிறைய விருது வாங்கியிருக்கேன். அன்பாளையத்துல எங்க அண்ணன் தம்பியை கொடுத்த போட்டாவும் வாங்கின விருது வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அங்க இடம் இல்லை. இந்த இதயத்துல வச்சிருக்கேன் உங்க அன்பை பூரா, அவ்வளவு. கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூத்தவர்களா இருக்கட்டும், நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா அந்த மனுஷன் அப்படி வாழ்னா இன்னைக்கு அவர் கண்டுக்கு கூட யாரும் இல்லையா அப்படின்னு அந்த மாதிரியான கலைஞர்களும் இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. நாடக கலையில நிறைய கலைஞர்கள்
அன்றாட வருவாய் இல்லாம சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், அரசு சார்ந்து அவங்கள கோரிக்கையை வச்சு அவங்களுக்கான உதவிகளை அந்தந்த சங்கத்துல உள்ள நிர்வாகம் செய்யணும், அவங்க செய்யணும். ஓகே, இதெல்லாம் ஒரு பிரம்மனை. ஏன்னா நீ உங்களுக்கு எப்பவுமே புகழா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் அதை பொருட்டு எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன அப்படின்ற கடந்து போயிட்டே இருக்கீங்க. இந்த யதார்த்தம் ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் வரலையா உங்களுக்கு வர மாட்டேங்குது. மத்தவங்களுக்கு 10 ரூபாய் அதிகமா வந்துட்டாலுமே கூட அவங்க நம்ம ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு விஷயம். ஏன் இப்படியே இருக்காரு எம்கேஆர்? இல்ல, இந்த எம்கேஆர் அப்ப இந்த காசெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு இந்த காசை பார்க்கும்போது அது பெருசா தெரியும். காசு என்பது என்னை பொறுத்தளவு ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் பார்த்திருக்கேன். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் நிறைய சம்பாரிச்சு நான் எதுவுமே இல்லை, இழந்தது நிறைய. யூடியூப்ல நாங்க பாத்துட்டே இருக்கும் பொழுது என்ன, நாங்க இன்னைக்குதான் நேர்ல பாக்கலாம்னு வெயிட் பண்றேன். யூடியூப் பாக்குறப்ப சொல்லுவீங்க, யாரா இருந்தாலும் கூட நடிக்கக்கூடிய சக நடிகை என்ன சொல்லுவீங்கன்னா, என் மனைவி பாக்குறாங்க, விளக்க மாத்தி ரெடியா இருக்காங்க. அக்காக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எந்த நாடகம் இது வரைக்கும் இல்ல, இந்த வீட்டுக்காரம்மா வந்து இது ஒரு கலையா பாக்குறாங்க. வேற உள்ளவங்க எல்லாம் அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பெண்களை சும்மா நாடகத்துல கையை பிடிச்சி ஆடுறோம், மத்தவங்க தவறுதல பார்ப்பாங்க. எங்க வீட்டுக்காரம்மா வந்து இது கலையா பார்ப்பாங்க. அவ்வளவுதான், இது கலை. சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஹீரோலாம் எத்தனையோ கதாநாயகனோட கட்டி பிடிச்சலாம் ஆடுவாங்க. அது கலை, தொழில். இது அவ்வளவுதான், அதான் எடுத்துக்கிட்டாங்க, தொழிலா எடுத்துக்கிட்டாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இத்தனை வருஷத்துல என்னைக்கா ஒரு நாள் சொல்லியிருக்காங்களா இது ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க நினைப்பீங்க ஏதாவது ஒரு பாராட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து போன விஷயங்கள் இருக்கா? நாடகம் முடிஞ்சு இல்ல, என்னையே எங்க குடும்பமே ரொம்ப ரசிக்கும். அப்பாலாம் டெய்லி பார்த்துதான் தூங்குவாங்க. அதே மாதிரி எல்லாருமே ரசிப்பாங்க. அக்கா பிடிச்சது இல்ல நேர்ல பாத்துருக்காங்களா? நாடகங்களை நேர்ல பாத்துருக்காங்க, ஒரு 2 தடவை பாத்துருக்காங்க. அவ்வளவுதான். என்ன சொல்லுவாங்க? நாங்களா உங்களுக்கு இவ்வளவு கொண்டாடுறோம், பார்த்து சிரிப்பாங்க. சிரிப்பு நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடி பண்றாரு, நல்லா காமெடி பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு அதிகபட்சமான. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். சிறப்பு. அக்கா அடி வாங்கினதெல்லாம் உண்டா? அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது, அடியெல்லாம் இல்ல. ஓகே, பாப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு பாப்பா. சிறப்பு. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரி, அதுக்காக தான் வெயிட் பண்றோம். உங்க நாடகத்துக்காக வெயிட் பண்றோம். பாப்போம், நேரா பார்ப்போம். அப்பப்போ நம்ம சந்திப்போம். நன்றி தம்பி.